வெல்கம் டு ஸ்ரீஸ் ஹாப்பி ஜோன். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சிறந்த நண்பர்கள். ஒரு சமயம் அர்ஜுனனின் உள்ளத்தில் கர்வம் தோன்றியது. தன்னை விடவும் கிருஷ்ணனிடம் பெருமளவில் பக்தியும் அன்பும் கொண்டவர்கள் யாருமே கிடையாது என்று அவன் கர்வப்பட்டான். இந்த விஷயத்தில் தனக்கு இணையானவர்களே கிடையாது என்றும் அவன் கருதினான். அனைத்தும் அறிந்தவராகிய கிருஷ்ணனுக்கு அர்ஜுனனின் உள்ளம் புரிந்தது. அவர் அர்ஜுனனின் கர்வத்தை போக்கி பாடம் புகட்ட நினைத்தார். ஆகவே ஒரு நாள் அர்ஜுனனை தம்முடன் அழைத்துக் கொண்டு வனப்பகுதி வழியாக சென்றார். சிறிது தூரம் சென்றதும் உலர்ந்த புல்லை தின்று கொண்டிருந்த ஒருவரை அவர்கள் இருவரும் வழியில் கண்டார்கள். அவரை பார்த்த அந்த நொடியிலேயே அவன் ஒரு விஷ்ணு பக்தன்தான் என்பதை அர்ஜுனன் தெரிந்து கொண்டான். பச்சை புல்லுக்கும் உயிர் உண்டு என்பதால் அந்த பக்தன் உயிரற்ற உலர்ந்த புல்லை தின்று கொண்டிருந்தார். ஆனால் அவரது இடுப்பில் பல பல என்று மின்னும் கூரிய கத்தி ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட உயர்ந்த பக்தன் தன்னிடம் கொலை கருவியான கத்தியை வைத்திருப்பதற்கான காரணம் மட்டும் அர்ஜுனனுக்கு புரியவில்லை. ஆதலால் அவன் ஆச்சரியத்துடன் கிருஷ்ணரை நோக்கி, கிருஷ்ணா, இது என்ன விந்தை? இவரை பார்த்தால் புல்லுக்கும் தீங்கு செய்யாதவராக காணப்படுகிறார். ஆனால் கத்தியை வைத்துக் கொண்டிருக்கிறாரே, இது எனக்கு புரியவில்லையே என்று கேட்டான். அதற்கு கிருஷ்ணர், நீயே அவரை கேட்டு தெரிந்து கொள் அர்ஜுனா என்று சொன்னார். உடனே அர்ஜுனன் நேராக அந்த வைணவரிடம் சென்று, சுவாமி, தாங்கள் உயர்வதை செய்யாதவர், ஆகவே தான் உலர்ந்த புல்லை தின்று கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்கள் கையில் கூரிய கத்தி ஏன் என்று விசாரித்தான். வைணவர், ஐயா, நான் 4 கொடியவர்களை தண்டிப்பதற்காகத்தான் இந்த கத்தியை வைத்திருக்கிறேன். அவர்களை நேரில் சந்திக்கும் காலத்திற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன் என அர்ஜுனனிடம் கூறினார். உடனே அர்ஜுனன், சுவாமி, யார் அந்த 4 கொடியவர்கள் என குழப்பத்துடன் கேட்க, அதற்கு வைணவர், அவர்களில் முதலாவது ஆள் அந்த பாவியான நாரதன். இதை கேட்ட அர்ஜுனன், யார் நாரதரா? அவர் என்ன தவறு செய்தார் என்று வைணவரிடம் கேட்கிறார். அதற்கு பதில் கூறும் வகையில் வைணவர், அவனுடைய ஆணவத்தை பார், அவனால் என் பகவானுக்கு ஒரு நிமிடம் கூட தூக்கம் கிடையாது. எப்போது பார்த்தாலும் பாட்டும் சங்கீதமுமாக இருந்து கொண்டு அவன் பகவானை தூங்க விடுவதில்லை. சுவாமியின் சௌகரியத்தை அவன் சிறிதேனும் எண்ணுவதில்லை. நேரம் காலம் இல்லாமல் இரவு பகலாக நாம சங்கீர்த்தனம் செய்கிறான். அதனால் பகவானுடைய நிம்மதியை குறைத்துக் கொண்டிருக்கிறான் என வைணவர் கூற, உடனே அர்ஜுனன், ஓ அப்படியா, சரி, அந்த 2வது ஆள் யார் என்ற கேள்வியை வைணவரிடம் கேட்கிறார். வைணவர் உடனே, வேறு யார், கர்ப்பம் பிடித்த அந்த திரௌபதி தான் என கூறியதை கேட்ட அர்ஜுனன், திரௌபதியா? அப்படி அவள் செய்த பிழை என்ன சுவாமி என்று வினவினான். அதற்கு வைணவர், எதை எப்போது செய்ய வேண்டும் என்று கொஞ்சமும் யோசனை இல்லாமல் அவள் செய்த அக்கிரமத்தை தான் பாரேன். பகவான் உணவருந்த போகும் சமயத்தில் அவரை கூப்பிட்டாள். ஆதலால் அவர் துர்வாச முனிவரின் சாபத்திலிருந்து பாண்டவர்களை காப்பாற்றுவதற்காக காமியக வனத்திற்கு சாப்பிடாமலே போனார். அது மட்டுமா, தான் சாப்பிட்டு மீதி இருந்த உணவை என் பகவானுக்கு கொடுக்கும் அளவுக்கு அவளுடைய கர்வம் போயிருக்கிறது. இப்படிப்பட்ட அவளுடைய ஆணவத்தை என்னவென்று சொல்வது என கூறியவுடன் அர்ஜுனன், சுவாமி, அந்த 3வது நபர் யார் என கேள்வி எழுப்ப, வைணவர், இதயமே இல்லாத கல்நெஞ்சன் பிரகலாதன். கொஞ்சம் கூட இரக்கம் என்பதே அவனுக்கு கிடையாது. சிறிதும் தயங்காமல் அவன் என் சுவாமி பொங்கும் எண்ணெய் கொப்பரையில் இறங்க அவன் காரணமாய் இருந்தான். வஜ்ரம் போன்ற அவ்வளவு உறுதியான தூணை பகவான் பிளந்து கொண்டு வரும்படி செய்தான் என எடுத்துரைத்த வைணவரிடம் அர்ஜுனன், சரி, அந்த 4வது நபர் யார் சுவாமி என வைணவரிடம் கேட்கிறார். அதற்கு வைணவர், கொடும் பாவியான அர்ஜுனன் தான் அந்த 4ஆம் நபர் என சொல்வதை கேட்டு ஒரு நிமிடம் திகைத்து போனான் அர்ஜுனன். யார், அர்ஜுனனா?
அவன் என்ன தவறு செய்தான் என அர்ஜுனன் வினவ, அதற்கு வைணவர், பெரும் குற்றவாளி அவன்தான். அவன் செய்த படுபாதக செயலை பார். என் தெய்வமாகிய பகவானையே அவன் தன் தேர்ப்பாகனாக இருக்கும் சாதாரண வேலைக்காரனாக்கி மகாபாரத போரில் ஈடுபடச் செய்தான். வைணவர் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அர்ஜுனன், அவர் பகவானிடம் கொண்டிருந்த தன்னலம் கருதாத தூய அன்பு அர்ஜுனனுக்கு புரிந்தது. அந்த பக்தருடைய பக்தி பிரேமையின் தீவிரத்தை கண்டு வியப்படைந்த அர்ஜுனன் அந்த நிமிடம் முதல் தன்னை விட பக்தியில் எவரும் இல்லை என்ற அகங்காரத்தை விட்டுவிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.